பொன்னூஸ் உழவரின் உலகம். ஐயா வணக்கங்க. தென்னைக்குள்ள எலுமிச்சை வச்சிருக்கிறேங்க. ஒரு 500 மரம் இருக்கு. 7 வருஷம் ஆச்சு. பாதி தான் காய்க்குது. நம்ம இடம் சுருட்டா இருக்கு. புள்ளி நிறைய வருது. சரி, நீங்கள் தென்னைக்குள்ள நாங்களும் எல்லாமே தென்னைக்குள்ள தான் எலுமிச்சை வச்சுருக்குறோம். காலப்போக்கில் எல்லாமே தேங்காய் ஆயிரணும், இந்த இதெல்லாம் கொஞ்சம் நாள் போயிருமுன்னு, அது ரொம்ப நாள் இருக்குமுன்னு நாங்கள் கம்ப்ளீட்டாகவே தென்னை ஏதாவது ஊடு பயிர் ஒன்று தான் வைக்கிறோம் நாங்கள். நீங்கள் அந்த இலை சுருட்டு இருக்குங்கிறதுக்கு அதை லீப் மைனர்னு சொல்லுவோம். இது எங்கள் ஏரியாவில் கூட நிறைய வருது. நீங்கள் கொஞ்சம் ஒரு 15 நாள் 10 நாளுக்கு ஒரு தடவை 2-3 மருந்து பக்கமாக அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் தள்ளி அடித்தாலும் கூடாமல் இந்த சுருட்டைங்கிறது போயிடும், காய்ப்பும் நல்லா வரும். உரம் வைங்க, ஆயிலும் விடலாம், உரமும் வைக்கலாம், ஆயிலும் விடலாம், மேலே மருந்தும் தெளிக்கலாம். நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லா வரும். பூசணிக்காய் புண்ணியத்துக்கு வர்றதாச்சு. அதுக்கும் மருந்து அடிக்கலாம், உரமும் வைக்கலாம், எல்லாமே வைக்கலாம். நல்லா பெரிய பெரிய காய் வரும். சரி, நீங்கள் எல்லாம் செய்ய மாட்டீங்க. நாங்கள் 2 பூசணி செடி நட்டு வச்சுருக்கோம். ஓம் பூசணிக்காய் எப்படி வந்திருக்கு, நம்ம பூசணிக்காய் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். குச்சிக்கிழங்கு என்னங்க? குச்சிக்கிழங்கு ஆல்ரெடி அவங்க யாராவது எங்கள் மருந்து வாங்கி கொண்டு ஸ்ப்ரே பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நெல் பயிரில் இப்போ லேட்டஸ்ட்டாக எல்லாம் ட்ரம் சீடர் மாதிரி போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த மெத்தடில் பண்ணுறப்ப மகசூல் கூட்டணுங்கிற மெத்தடில் போடுறப்ப நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுன்றீங்க. ஏற்கனவே நாங்கள் களைக்கொல்லிக்காண்டி இந்த நாமினி கோல்டு அதெல்லாம் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இதை உங்களுக்கு அடிக்கிறப்ப அது கண்ட்ரோல் கிடைக்குமா, இல்லை அது புல்லும் வளர்ந்துருமா? அப்படிங்கிற புல்லு நல்லா வளரும். நெல் வளர்றப்ப புல்லு வளராதா? நெல்லும் வளரும், புல்லும் வளரும். மக்காச்சோளத்துக்கு பூச்சி மருந்து 2-3 தடவை அடிக்கிறோம், வாழை வருது. உங்களோட மருந்து ஆரம்பத்துலேருந்து நாங்கள் செய்யலாமா? ஆரம்பத்திலேருந்து செய்யலாம். மக்காச்சோளத்துக்கு கண்டிப்பாக உண்டு. மக்காச்சோளத்துக்கு இப்போ பயிர் வளர்ந்த உடனே 15-20 நாளுக்குள்ள புழுவும் வரும். புழு வரும். புழுவுக்கு மருந்து வாங்கிக்கோங்க. மக்காச்சோளத்துக்கு எல்லாருக்குமே மானாவாரி இருந்தாலும் சரி, கிணத்து இறவையாக இருந்தாலும் சரி, நீங்கள் உரம் எங்கள் உரம் போடணுமானாலும் போட்டுக்குங்க. இல்லைன்னா எந்த உரத்தையாவது போட்டுக்குங்க. போட்டுக்கிட்டு 15ஆவது நாள், 30ஆவது நாள், 45ஆவது நாள், 60ஆவது நாள் 1 ஏக்கருக்கு 2 லிட்டர் ஆயில், 1 லிட்டர் சீவீடுன்னு சொன்னால் அதை புஷ்டின்னு சொல்லுவாங்க. அதை அவங்க மாற்றி கொடுத்துருவாங்க. 4 தடவைக்கும் வேறு வரும். இதை அடிச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 15-20 மூட்டை வருதுன்னா இது ஒரு 30 மூட்டை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பண்ணீங்கன்னா நிறைய வரும். இல்லை, ட்ரிப்பு மூலியமாக விடலாத்துக்கு போட்டுருக்கோம். ட்ரிப்பு மூலியமான ட்ரிப்பு ஆயில் கூட விட்டுக்கலாம். ஸ்ப்ரே பண்ண வேண்டியதில்லை. ஸ்ப்ரே பண்ணணும். கண்டிப்பாக ஸ்ப்ரே பண்ணணும். ஏன்னா மேலே தான் புழு வருது. மேலே புழுவுக்கும் அடிச்சுக்கிட்டு வளத்துக்கு கீழே ட்ரிப்பில் விட்டுக்கலாம். ஒரு 4 ஏக்கர் பண்ணியிருக்கிறதுல 1 ஏக்கருக்கு உங்கள் மருந்து நாங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு நாங்கள் செஞ்சு பார்த்துட்டு தான் மொட்டையாகி போயிடுச்சு. இன்னைக்கு ஒரு செஞ்சு பார்க்க போகிறாங்க. செஞ்சுட்டு பேசாமல் சம்பாதனை பண்ணிட்டு வீட்டில் உட்காந்து இருக்கலாம. சரி, ரைட், ஓகே. உங்கள் மனசு எப்படி இருக்கோ 1 ஏக்கருக்கு செய்ய. என்ன மாதமாகி போச்சு. இன்னொரு தடவை வந்தோம்னா இந்த மருந்து விலையை கூட்டி வரும்ல. பொன்னூஸ் உழவரின் உலகம்.